Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நியூஸ் 7 தமிழ் செய்தி எதிரொலியாக சென்னை ராயபுரம் வெங்கடாச்சலம் தெருவில் சாலை அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து நமது செய்தியாளர் லட்சுமணன் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். சென்னை புறநகர் பகுதிகளில் இந்த ஆண்டு மற்றும் 400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பார்த்தோமென்றால் 5000க்கும் மேற்பட்ட சாலைகள் அமைக்கும் பணிகளானது ஒரு பக்கம் நடைபெற்று வருகிறது. ஒரு பக்கம் சாலைகள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வந்தாலுமே பல்வேறு இடங்களில் பார்த்தோமென்றால் சாலைகள் குண்டும் குழியுமாக தான் காணப்பட்டு வருகிறது. அந்த வகையில் கடந்த ஒரு மாதங்களாகவே சென்னை ராயபுரத்தில் இருக்கக்கூடிய வெங்கடாச்சலம் தெருவில் பார்த்தோமென்றால் புதிய சாலை அமைக்கும் பணிகளுக்காக பள்ளங்கள் தோண்டப்பட்டு ஒரு மாதங்களாக கிடப்பில் போடப்பட்டிருப்பதாக நமது நியூஸ் 7 தமிழ் மூலம் ஒரு செய்தி தொகுப்பானது வெளியிடப்பட்டது. அந்த செய்தி தொகுப்பின் எதிரொலியாக தற்பொழுது பார்த்தோமென்றால் இந்த பகுதியில் பார்த்தோமென்றால் புதிய சாலைகள் அமைக்கும் பணிகளானது கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக நடைபெற்று வருவதாகவும் குறிப்பாக 300 மீட்டர் அளவிற்கு இந்த ஆலோபிளாக் கல்கள் மூலம்தான் இந்த சாலைகள் அமைக்கும் பணிகளானது நடைபெற்று வருகிறது. தற்பொழுது பார்த்தோமென்றால் 200 மீட்டர் அளவிற்கு இந்த சாலைகள் அமைக்கும் பணிகளானது மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் 100 மீட்டர் அளவிற்கு பார்த்தோமென்றால் இந்த சாலைகள் புதிய சாலைகள் அமைக்கும் பணிகளானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக நமது நியூஸ் 7 தமிழ் எதிரொலியாக பார்த்தோமென்றால் பல்வேறு இடங்களில் பார்த்தோமென்றால் இந்த புதிய சாலைகள் அமைக்கும் பணிகளானது ஒரு பக்கம் மேற்கொள்ளப்பட்டு வந்தாலுமே இந்த பகுதியில் பார்த்தோமென்றால் கடந்த 10 வருடங்களுக்கு முன்பாக அமைக்கப்பட்ட சாலைகள் முழுவதுமே குண்டும் குழியுமாக இருந்ததாகவும் மேலும் அந்த சாலைகள் இடிக்கப்பட்டு அதன் தொடர்ச்சியாக தற்பொழுது பார்த்தோமென்றால் புதிய வழிமுறையில் அதாவது ஆலோபிளாக் கற்கள் மூலம்தான் இந்த புதிய சாலைகள் அமைக்கும் பணிகளானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதற்கு முன்பாக பார்த்தோமென்றால் குண்டும் குழியுமாக இருக்கக்கூடிய சாலையினால் தொடர்ந்து விபத்துக்கள் நடைபெறும் பகுதியாக இந்த பகுதி காணப்பட்டதாகவும் மேலும் இதனால் பல்வேறு இன்னல்களை வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் சந்தித்து வருவதாகவும் கூறப்பட்டனர். அதன் எதிரொலியாக தான் தற்பொழுது இந்த சாலையானது தற்பொழுது பார்த்தோமென்றால் சீரமைக்கும் பணிகளானது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதற்கு முன்பாக இருந்த சாலையினால் பார்த்தோமென்றால் தினந்தோறுமே விபத்துக்கள் நடைபெற்று வந்ததாகவும் அதன் தொடர்ச்சியாக 10 வருடங்களுக்கு பிறகுதான் புதிய சாலைகள் அமைக்கும் பணிகளானது இந்த பகுதியில் தற்பொழுது ஏற்பட்டிருப்பதாக தொடர்ந்து இருக்கக்கூடிய மக்கள் தன்னுடைய கருத்துக்களையும் தெரிவித்துள்ளனர். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் அபிமன்யுடன் செய்தியாளர் லட்சுமணன் பழனி, சென்னை.